அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மற்றொரு அண்மை செய்தி. போராட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைப்பு என தமிழக அரசு தகவலானது தெரிவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம். திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ திருச்சியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற தங்களது மாநில அளவிலான கூட்டத்தில் அனைத்து தாலுகா தலைநகரங்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் 25ஆம் தேதி நாளை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். ஏற்கனவே அந்த உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம் என்றும் தடை செய்து உள்ள நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ள ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் சட்டவிரோதமானது. இவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தாலும் அது அவர்களின் அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனை. சாலை மறியல் நடைபெறுவதால் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், மருத்துவ தேவைகளுக்காக செல்பவர்கள், தினக்கூலி வேலை செல்பவர்கள், தனியார் துறை பணியாற்றுபவர்கள் அனைவரும் இந்த ஸ்ட்ரைக்கால் அந்த போராட்டத்தில் பாதிக்கப்படுவார்கள். மேலும் சாலை மறியலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையின் சிறும மண்டபங்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை அளிக்க வேண்டும். இதனால் அரசுக்கு தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோ நடத்த உள்ள ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியலில் ஈடுபடும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் மீது கிரிமினல் சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும், அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யவும், உரிய விசாரணை நடத்தி நிரந்தர பணி நீக்கம் செய்யவும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு இன்று காலை முதலில் விசாரணைக்கு எடுத்த போது நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு ஆகியோர் முன்பு இந்த மனு காலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக இந்த அரசு தரப்பின் உரிய விளக்கங்களை பெற்று தெரிவிக்குமாறும் இந்த வழக்கை இன்று கடைசி வழக்காக எடுத்து விசாரணை செய்வதாக இந்த மனுவை காலையில் ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த மனு மீண்டும் மதிய உணவு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் வழக்கு விசாரணை நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் பேச்சுவார்த்தை முடியும் வரை அந்த 4 வார காலங்களுக்கு அந்த அரசு தரப்பில் அந்த கால அவகாசம் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டு இந்த போராட்டத்திற்கு தடை விதித்து இடைக்கால தடை விதித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் அரசு தலைமையில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது குறித்தும் பதில் மனுவாகவும் தாக்கல் செய்ய அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.